மூவி படத்தை இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். இந்த படத்தோட நான் பிளாட் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஹீரோவோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஹீரோ வந்து அவர் லைஃப்ல வந்து நிறைய பொண்ணுங்க வராங்க. பொண்ணுங்களை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுங்கிட்ட அவர் லவ் பண்ணாலும் அவர் வந்து ஒன் சைடா லவ் பண்றாரு. அந்த பொண்ணுங்கிட்ட வந்து அவரால வந்து லவ் சொல்ல முடியாம போகுது. அது எதனால சொல்ல முடியல, அது எதனால சொல்ல முடியல, காரணம் என்ன அப்படிங்கறத சொல்ல வந்தாங்க தான் இந்த படம். இந்த படம் ஆக்சுவலா லைஃப்ல நிறைய விஷயம் கனெக்ட் ஆயிடுச்சு. வர ஃபர்ஸ்ட் லவ் ஆகட்டும், இவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இது ஒரு நீட்டான ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவேன். அதர்வா சாருக்கு வந்து இது ஒரு கம்பேக்கா கண்டிப்பா இருக்கும். எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் வந்து 2.75 மணி நேரம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா பாக்குறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து லாங் டைமா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் எனக்கு வந்து இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து அகத் பாசிலா அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் அவங்க கேமியோஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கதைக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு எல்லா கேரக்டரும். இந்த படத்துல வந்து இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ட்விஸ்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர ட்விஸ்ட், அது எல்லாமே நல்லாவே சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா நான் வந்து 90s கிட்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நான் வந்து இயர்லி 2K கிட். அந்த 90s கிட்ஸோட லைஃப் வந்து நான் அந்த ஜெனரேஷன்ல பிறந்தவங்களும் வந்து ஒரு 50% மேக்ஸிமம் அனுபவிச்சிருப்போம். அது அவங்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் இருக்கும். நீங்க வந்து ஃபேமிலியோடவே உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நீட்டா இருக்க படம். கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு.